தற்போதைய செய்தி, சென்னையில் கைதான தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதையடுத்து தைரியமாக இருங்கள் என நிர்வாகிகளுக்கு விஜய் தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ புசி ஆனந்த் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விஜய் தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி பார்க்கலாம் இதை? காயத்ரி, இன்று மதியம் தாவேகாவினர் பல இடங்களில் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக விஜய் இன்று காலை பெண்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழல் தனக்கு மன அழுத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. அனைவரும் தைரியமாக இருங்கள், நாம் யாரிடம் போய் கேட்க வேண்டியது இருக்கிறது, தமிழக பாதுகாப்பான தமிழகத்தை நாம் உருவாக்கியே தீர்வோம் என்று தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய மகளிர் அணியினர் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கு கொடுத்து வந்தார்கள். இதற்கான நிகழ்வு நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்வுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி பெறாமல் நீங்க இந்த நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று கூறி காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தீநகர் பகுதியில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கைது செய்யப்பட்டார். அவருடன் அந்த தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையில்தான் விஜய் தன்னுடைய இந்த தொலைபேசி வாயிலாக நிர்வாகிகளிடம் பேசி இருக்கிறார். தைரியமாக இருங்கள், உங்களோடு எந்த சூழலிலும் எப்போதும் நான் உடன் இருப்பேன், மக்கள் பிரச்சனைக்கு நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம், உறுதியாக இருங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனந்த் அந்த கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் இருந்த நிர்வாகிகள் அனைவரிடம் பேசி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதை கருத்தை அனைவரிடமும் சொல்லுங்கள் என்றும் உறுதியாக இருங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த விஜய் கைது செய்யப்பட்டவர்களை பார்ப்பதற்காக தீநகர் பகுதிக்கு வருவதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே 5 மணி அளவில் இங்கு கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த 300க்கும் மேற்பட்ட அக்கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். காயத்ரி, தாவேக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை பார்க்க சென்றபோது அவரையும் காவலர்கள் சிறைப்பிடித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அவர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நிர்வாகிகளுக்கு விஜய் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக அவர் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இருந்த போதிலும் அவர் ஆளுநரை சந்தித்த பிறகாக தற்போது உறுதியாக இருங்கள், தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்காக நன்றி செந்தில்.